தேடி வருகின்றோம். ஆனந்தமாய் நிறை மனிதம் ஆகின்றோம். ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம். ஆனந்தமாய் இறை மனிதம் ஆகிறோம். தாயின் கருவில் நம்மை தேர்ந்து தெய்வம் அழைக்கின்றார். தாயின் கருவில் நம்மை தேர்ந்து தெய்வம் அழைக்கிறார். அவரில் ஒரு குடும்பமாக கூடுவோம். வருக வருக அன்பிலே, எழுக எழுக அறிவிலே, ஒன்றி வாழும் உள்ள உணர்விலே, ஒன்று கலந்திடவே ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம். ஆனந்தமாய் இறை மனிதம் ஆகிறோம். வாழும் மனிதர் நடுவில் இறைவன் எழுகிறார். இதயம் ஒன்றி வேண்டும் போது அருளை பொழிகிறார். இணைந்து வாழும் மனிதர் நடுவில் இறைவன் எழுகிறார். இதயம் ஒன்றி வேண்டும் போது அருளை பொழிகிறார். இகம் வாழ்ந்திடும் உயிருக்கெல்லாம் அருளை பொதுமையாக்குவோம். இனிமையான பணிகளாலே உலகை புதியதாக்குவோம். இறைவனாட்சி மலர வேண்டும் மண்ணிலே, இதயம் சேர்ந்து இனிய குடும்பமாகவே. இதயம் சேர்ந்து இனிய குடும்பமாகவே. வருக வருக அன்பிலே, எழுக எழுக அறிவிலே, ஒன்றி வாழும் உள்ள உணர்விலே, ஒன்று கலந்திடவே ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம். ஆனந்தமாய் இறை மனிதம் ஆகிறோம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் வழிநடத்துதலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டின் பொதுக்காலம் 22ஆம் ஞாயிறு திருப்பலியில் பங்கெடுக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் கள்ளித்தட்டு புனித அன்னை தெரசாள் அன்பியம் பங்கு பணியாளரோடு இணைந்து வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய மைய சிந்தனை ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொள்வோம் என்பதாகும். மனித உயிர் கடவுளிடமிருந்து வருகின்ற கொடை. நம் விருப்பப்படி நம் உயிரை நீட்டவோ குறுக்கவோ நமக்கு உரிமையும் இல்லை. ஆனால் கடவுள் நமக்கு தருகின்ற கொடையாகிய உயிரை நாம் பாதுகாத்து பேணி பொறுப்போடு நடந்து கொள்கின்ற கடமை நமக்கு உண்டு. நம் உயிரை பாதுகாக்கும் எண்ணம் நம்மில் இயல்பாகவே உள்ளது. இன்றைய உலகில் மனிதர்கள் எல்லாருமே அவரவர் விருப்பப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள். தங்களுக்கு தாங்களே நியாயம் கற்பித்து கொண்டு தாங்கள் சொல்வது சரி என்ற அடிப்படையில் வாழ்வை அமைத்துக் கொள்கிறார்கள். இது அழிவுக்கான பாதை. அன்பு, நீதி, இரக்கம், சமத்துவம், சகோதரத்துவம் போன்ற இயேசுவின் வாழ்வுக்கான பாதையில் வாழ்ந்தாலும் நம்முடைய சிறிது நேரத்தையும் திறமையையும் பொருட்களையும் பிறர் வாழ செலவிடுவதன் வாயிலாக நாம் ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொள்ள முடியும். அதற்கான வரத்தை கேட்டு இத்திருப்பலியில் மன்றாடுவோம். இறையேசுவில் அன்புக்குரிய என் சகோதர சகோதரிகளை அனைவருக்கும் அன்பார்ந்த காலை வணக்கங்களை கூறி ஆண்டினுடைய பொது காலம் 22வது ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினத்தில் தாய் திருச்சபையானது முறைப்படி வாசகத்தில் திருமுழுக்கு யோவானுடைய பாடுகளை பற்றி சிந்திக்கின்றது. நாம் ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டினுடைய அடிப்படையில் ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொள்வோம் என்று சொல்கின்ற மைய சிந்தனை எடுத்திருக்கின்றோம். திருமுழுக்கு யோவான் தன்னுடைய இன்னுயிரை கொடுத்து ஆண்டவரையும் இறையாட்சியையும் இறை அரசை ஆதாயமாக்கி கொண்டிருக்கின்றார். எனவேதான் ஆண்டவருக்கு முன்னோடியாக இழைக்கப்பட்ட அவர்
ஆண்டவருடைய முன்னோடியாக இருந்து முன் மாதிரியை காட்டியிருக்கின்றார். இயேசுவுக்கு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கிறார். இது போன்ற ஒரு வாழ்வை வாழ வேண்டும் என்று அவருக்கு சொல்லிக் கொடுக்கின்றார் தன்னுடைய வாழ்க்கையின் வழியாக. எனவே இந்த சிந்தனைகளோடு இன்றைய வழிபாட்டுக்குள் நாம் கடந்து செல்கின்றோம். இன்றைய வழிபாட்டின் போது கீழ்கண்ட கருத்துக்களுக்காக ஜெபிக்கின்றோம். நினைவில் வாழுகின்ற மரியம்மாள் ஆசீர்வாதம் என்பவர்களுக்காகவும், ஜினோ என்பவர்களுக்காகவும், மரிய நேசியன் என்பவர்களுக்காகவும், செல்லையன் என்பவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்கின்றோம். இவர்களுக்கு இறைவன் நிறைவாழ்வை பரிசாக கொடுக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். இறைவனுக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கின்ற வர்கீஸ் சிசில்பாய் இவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இறைவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கின்ற இவர்கள் நன்றி பெருக்கோடு திருப்பலியிலே கலந்து கொண்டு இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றார்கள். இன்னும் தொடர்ச்சியாக இறைவன் இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இன்றைய வழிபாட்டிலே மன்றாடுவோம். இன்றைய நாளுக்காக நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். அருமையான ஒரு நாளை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். புலந்திருக்கின்ற இந்த நாளை, புதிய நாளை வரவேற்று இந்த புதிய நாளிலே ஆண்டவர் கொடுக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி ஆண்டவரோடு இணைந்திருந்து அவருடைய மதிப்பீடுகளிலே இணைந்திருந்து ஒருவேளை இயற்கை வழியாக இறைவன் வழியாக நமக்கு கொடுக்கின்ற சிறிய சிறிய இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள், நெருக்கடிகள் இவைகளையெல்லாம் அன்றாட சிலுவைகளாக நாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய மீட்பின் பணியில நம்மை நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய காலை வழிபாடு இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி நாம் நம்மை தயார் செய்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு வெளியிடத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ. உம்மை ஆராதிக்கின்றோம், மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு நன்றி கூறுகின்றோ. ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா,
உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவரின் ஆட்சியில் இருப்பவர் நீர். மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ளச் செய்தருளும். அதனால் எங்களது சமயப்பற்றை வளர்த்து நன்மைகளை பெருகச் செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரின் வாக்கு என்னை பழி சொல்லுக்கும் நகைப்புக்கும் ஆளாக்கியது. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். 20ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரை உள்ள இறை வார்த்தைகள். ஆண்டவரே, நீர் என்னை ஏமாற்றி விட்டீர், நானும் ஏமாந்து போனேன். நீர் என்னை விட வல்லமை உடையவர், என் மேல் வெற்றி கொண்டு விட்டீர். நான் நாள் முழுவதும் நகைப்புக்கு ஆளானேன். எல்லாரும் என்னை ஏளனம் செய்கிறார்கள். நான் பேசும் போதெல்லாம் வன்முறை அழிவு என்றே கத்த வேண்டியுள்ளது. ஆண்டவரின் வாக்கு என்னை நாள் முழுதும் பழி சொல்லுக்கும் நகைப்புக்கும் ஆளாக்கியது. அவர் பெயரை சொல்ல மாட்டேன், அவர் பெயரால் இனி பேசவும் மாட்டேன் என்பேனாகில் உம் சொல் என் இதயத்தில் பற்றி எரியும் தீ போல இருக்கின்றது. அது என் எலும்புகளுக்குள் அடைப்பட்டு கிடக்கின்றது. அதனை அடக்கி வைத்து சோர்ந்து போனேன். இனி என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் அதிகாரம் 63 இறை வசனங்கள் 1 முதல் 5, 7 முதல் 8 வரை. நாம் பாட வேண்டிய பல்லவி: கடவுளே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே, என்னுயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே, என்னுயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் உயிர் உன்மீது தாகம் கொண்டுள்ளது. உம்மாற்றலையும் ஆட்சியையும் காண விளைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரிலும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. கடவுளே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது.
கடவுளே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் வாழ்க்கை முழுதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பேரை ஏந்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும். என் வாய் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் உம்மை போற்றும். கடவுளே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஏனெனில் நீர் எனக்கு துணையாயிருந்தீர். உம் இதழ்களின் நிழலில் மகிழ்ந்து பாடுகின்றேன். நான் உம்மை உறுதியாக பற்றி கொண்டேன். உமது வலக்கரம் என்னை இறுக பிடித்துள்ளது. கடவுளே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. இரண்டாம் வாசகம். தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். திருத்தூதர் பவுல் ரோமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறைவசனம் 1-2. சகோதரர் சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 21 27 வரையுள்ள இறை சொற்றொடர்கள். மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 21 27 வரையுள்ள இறை சொற்றொடர்கள். அக்காலத்தில் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால்
பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு, ஆண்டவரே, இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார். ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண்முன் நில்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாக இருக்கின்றாய். ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றி எண்ணுகிறாய் என்றார். பின்பு இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தாம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். மாறாக என் பொருட்டு தம்மை அழித்துக் கொள்கிற எவரும் வாழ்வடைவர். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுக்க முடியும்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வானக தூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உலக வரலாற்றில் இடம் பிடித்த விளையாட்டு வீரர்களில் மிகச் சிறந்தவராக இன்று கருதப்படக்கூடியவர் சச்சின் தெண்டுல்கர். ஒரு நிமிடம் ஒரு விளம்பரத்தில் காட்சியளிக்க வேண்டும் என்பதற்காக 2 கோடி ரூபாய் தரலாம் என்று அவரிடத்திலே கேட்டார்கள். 2 கோடி ரூபாயா என்று எல்லோரும் ஆச்சரியப்படும். ஆம், ஒரு நிமிடம் 2 கோடி ரூபாய். ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், அந்த விளம்பரமானது சிகரெட்டுக்கான விளம்பரமாக இருந்தது, புகைத்தலுக்கான விளம்பரம். அவர் சும்மா அந்த சிகரெட்டை அப்படி வாயில வைத்துக் கொண்டே இருந்தால் போதும், ஒரு நிமிடம் 2 கோடி ரூபாய் கிடைக்கும். ஆனால் அவர் சொன்னார், புகைப்பதை உற்சாகப்படுத்தி மேம்படுத்தி அதனால் வருகின்ற பணம் எனக்கு தேவையில்லை. புகைப்பதை உற்சாகப்படுத்துவதால் நிறைய மக்கள் நோய்வாய்ப்பட்டு இறந்து போவார்கள். அவர்களுடைய வாழ்வு மடிந்து போகின்ற பொழுது அதிலிருந்து நான் வாழ்வு பெற வேண்டும் என்று தான் நினைக்க மாட்டேன் என்று சொல்லி அதை நிராகரித்து விட்டார். கதையாக சொல்வார்கள், ஒரு எஜமானும் ஒரு நாயுமாக சென்று கொண்டிருந்தார்கள். எஜமான் குதிரையிலே சென்று கொண்டிருந்தார். நாய் கீழே வந்து கொண்டிருந்தது. செல்ல பிராணி, அவர் அன்பு செய்து வளர்த்த அருமையான ஒரு பிராணி. திடீரென்று காட்டு வழியாக சென்று கொண்டிருந்த பொழுது பயங்கரமான மழை மின்னல் தாக்கி அவர் இறந்து விடுகிறார். இறந்து விடுகின்ற பொழுது சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும், மோட்சத்துக்கு செல்ல வேண்டும். மோட்சத்துக்கு செல்கின்ற வழியிலே அவர் ஒரு பலகையை பார்க்கிறார். இதுதான் மோட்சம் என்று எழுதப்பட்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அவருக்கு தாகம் எடுக்கிறது, அவருடைய குதிரைக்கு தாகம் எடுக்கிறது, அவர் வளர்த்த செல்ல பிராணிக்கு தாகம் எடுக்கிறது. அங்கே தண்ணீர் இருக்கிறது. கேட்கிறார் வாயில்காரிடத்தில், இந்த தண்ணீரை நான் குடிக்கலாமா என்று. சரி, நீங்கள் குடிக்கலாம் என்று அந்த வாயில் காப்பாளர் சொன்னார். சரி, என்னுடைய குதிரை அந்த தண்ணியை குடிக்கலாமா என்று சொல்லி கேட்டார். இல்லை, குதிரை குடிக்க கூடாது. என்னுடைய நாய் குடிக்கலாமா என்று சொல்லி கேட்டார். நாயும் குடிக்க கூடாது, நீங்கள் வேண்டுமானால் குடித்துக் கொண்டு மோட்சத்திற்குள் செல்லலாம் என்று அந்த வாயில் காப்பாளர் சொன்னார். இவர் யோசித்தார், நான் குடிக்கலாம், ஆனால் என்னுடைய குதிரை குடிக்கக்கூடாது, என்னுடைய நாய் குடிக்கக்கூடாது என்றால் எனக்கு அந்த தண்ணீர் தேவையில்லை என்று சொல்லி நடந்து கொண்டே இருந்தார். பயணம் தொடர்கிறார். அடுத்து இன்னொரு பக்கத்திலே பார்க்கின்ற பொழுது அங்கே மோட்சம் என்று எழுதியிருக்கிறார். உடனே அங்கே சென்றார். அதுபோன்று தண்ணீர் இருக்கிறது. நான் குடிக்கலாமா? குடிக்கலாம். குதிரை குடிக்கலாமா? குதிரை குடிக்கலாம். நாய் குடிக்கலாமா? நாய் குடிக்கலாம் என்று சொன்ன உடனே இவருக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. பரவாயில்லை, தன்னுடைய உயிரையும் தன்னுடைய குதிரையினுடைய உயிரையும் தன்னுடைய நாயினுடைய உயிரையும் காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று நினைத்தார்.
ஆனால் ஒரு கேள்வியை கேட்டார். சரி, மோட்சம் என்று எழுதியிருக்கிறது, இதற்கு முன்னால் ஒரு இடத்துல மோட்சம் என்று எழுதியிருந்தது, அந்த இடத்தில் நான் மட்டும் தண்ணீர் கொடுப்பதற்காக அனுமதித்தார்கள், இந்த குதிரையையும் நாயையும் குடிப்பதற்காக அனுமதிக்கவில்லையே என்று சொல்லி கேட்ட பொழுது அந்த வாயில் காப்பாளர் சொன்னார், அது உண்மையான மோட்சம் அல்ல, அது நரகம், அது நரகம் என்று சொன்னார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான சகோதர சகோதரிகளை, ஆண்டவரை ஆதாயமாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தனை எடுத்திருக்கிறோம். நாம் அடிக்கடி சிந்திக்கக்கூடிய ஒரு பகுதியைத்தான் இன்று நாம் வாசிக்கின்றோம். அடிக்கடி நாம் சிந்திக்கக்கூடிய இந்த சிந்தனையை நாம் பெறுகின்ற பொழுது ஏற்கனவே 2-3 புத்தகங்களை பற்றியெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். த ஜாய் ஆஃப் சஃபரிங் என்று சொல்லக்கூடியது, துன்பப்படுவதில் வருகின்ற மகிழ்ச்சி என்று சொல்லுகின்ற அருமையான புத்தகம், அருமையான புத்தகம். அதுபோன்று இன்னொரு புத்தகம் த கிஃப்ட் ஆஃப் சஃபரிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. பல வேளைகளில் செய்யாத தவறுகளுக்காக நாம் தண்டிக்கப்படுகின்றோம், துன்பப்படுகின்றோம், அவஸ்தைப்படுகின்றோம், நெருக்கடிக்குள்ளாக்கப்படுகின்றோம். அப்படிப்பட்ட நேரங்கள் நமக்கு சிந்திப்பதற்காக இந்த புத்தகங்கள் மிக அருமையாக இருக்கு. இன்று தாய் திருச்சபையானது திருமுழுக்கு யோவானை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று சொல்லுகின்றது. திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பாதையை செம்மையாக்குவதற்காக அவருடைய முன்னோடியாக அனுப்பப்பட்டவர். எளிய வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை இல்லை, வீடு இல்லை, நாடு இல்லை, சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை. பாலைவனத்தில் இருந்தார். பாலைவனத்தில் இருந்து கொண்டு அறைகூல் விட்டு போதித்தார், மனமாற்றத்திற்கான செய்தியை கொடுத்தார். பல மக்களும் அவரை தேடிச் சென்றார்கள், பல மக்களும் அவரை நாடிச் சென்றார்கள். எனவேதான் அவரை கண்டு பயமடைந்தார்கள், பயமுற்றார்கள், பயப்பட்டார்கள். அரச மாளிகையில் இருந்தவர்கள் பயப்பட்டார்கள். ஒரு கட்டத்திலே அவரை சிறைப்பிடித்து வைக்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம், அவருடைய தலையானது துண்டிக்கப்படுகின்றது. தன்னுடைய ஈனத்தனத்திற்காக, தன்னுடைய சுயநலத்திற்காக, தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த ஏரோதியாள் ஸ்நாப அருளப்பருடைய தலையை பரிசாக கேட்கின்ற ஒரு சூழ்நிலையை நாம் வாசிக்கின்றோம். இன்றைய காலகட்டத்தில் தங்களுடைய குற்றங்களை மறைப்பதற்காக, சிறைவாசம் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக பல கட்சிகளிலே மக்கள் சேர்கிறார்கள். பெரிய பெரிய குற்றங்களை செய்துவிட்டு சேர்கிறார்கள், தங்களுடைய தலையை காப்பாற்றிக் கொள்வதற்காக. ஆனால் தன்னுடைய தலையை இழப்பதற்காக துணிந்தவர் தான் இந்த திருமுழுக்கு யோவான் என்று சொல்லக்கூடிய அருமையான கிறிஸ்துவனுடைய முன்னோடியாக இருக்கின்றார். எனவே அவருக்கு அந்த உண்மையை சொல்ல வேண்டும், வாய்மையை சொல்ல வேண்டும், தூய்மையான வாழ்வு வாழ வேண்டும், தைரியமாக நிற்க வேண்டும் என்று சொல்லுகின்ற எண்ணங்களில், மதிப்பீடுகளில் எந்த விதமான சமரசமும் இல்லை, எந்த விதமான சமரசமும் இல்லை. நாம் பல வேளைகளில் பல இடங்களில் சமரசம் செய்கின்றோம். காரணம், இந்த உலகமே ஒரு நாடக மேடை என்று ஷேக்ஸ்பியர் சொல்லுகின்றார். உலகமே ஒரு நாடக மேடை, எல்லோரும் நடிகர்களாக மாறிவிட்டால் எப்படி வாழ்வது என்பதே பெரிய சிரமமாக இருக்கிறது. ஈகோ டிராமா என்று சொல்லக்கூடியது, ஈகோ டிராமா. இந்த செல்போன்ல செல்ஃபி எடுக்கக்கூடிய ட்ரெண்ட் உருவானது. அப்பொழுதெல்லாம் உலக தலைவர்கள் ஒரு சிலர் செல்ஃபி எடுத்துக்கொண்டே விளம்பரம் தேடினார்கள். பிறகு உளவியல் வல்லுநர்கள் சொன்னார்கள், செல்ஃபி என்று சொல்லக்கூடியது சுயநலத்தை குறிக்கக்கூடிய ஒன்று என்று விளக்கம் கொடுத்தவுடன் அதை குறைத்து கொண்டார்கள். செல்ஃபி, நான், என்னுடைய படம் என்று சொல்லக்கூடியது உளவியல் ரீதியாக விளக்கங்களை கொடுத்தவுடன் அதை குறைத்து கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆக இன்று ஒவ்வொரு மனிதனும் அவன் தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, பெயரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பயங்கரமான போராட்டங்களை போராடி கொண்டிருக்கிறார்கள். இயேசு சொல்லுகிறார், தேவையற்றது, உடலை கொன்றபின் உயிரை கொல்ல முடியாதவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் என்று சொல்கிறார். சின்ன குழந்தையில் பயம் இருக்கும், வளருகின்ற காலகட்டங்களில் பயம் இருக்கலாம். ஆனால் ஒரு வயதை அடைந்த பிறகு அந்த பயம் என்று சொல்லக்கூடியது குறைக்கப்பட்டிருக்க வேண்டும், குறைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு உணர்த்துகின்றார். ஆனால் முதல் வாசகத்திலே எரேமியா இளைஞன் பாவம், ஆண்டவருடைய அழைத்தலை ஏற்றவுடன் கடவுள் அல்லவா அழைக்கிறார் என்று மயங்கி போய்விட்டேன், ஆண்டவரை நீர் என்னை ஏமாற்றி விட்டீர் என்று சொல்கிறார். ஆண்டவர் ஏமாற்றியதாக அல்ல, மாறாக தான் ஏமாந்து போனதாக அவர் நினைக்கின்றார், தான் ஏமாந்து போனதாக நினைக்கின்றார்.
ஆனால் அவர் உணர்கிறார், ஒருவேளை இது ஒரு தற்காலிகமான ஒரு ஏமாற்றமாக இருக்கலாம், தற்காலிகமான ஒரு துன்பமாக இருக்கலாம். அவருடைய வயதை ஒத்தவர்கள், இளைஞர்கள் தங்களுக்கு என்று வாழ்க்கை அமைத்துக் கொண்டிருந்த பொழுது எரேமியா அழைக்கப்படுகிறார். தங்களுக்கு என்று அவருடைய வயதை ஒத்தவர்கள் வாழ்க்கை அமைத்துக் கொண்டு அருமையாக வாழ்கிறார்கள், தனிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறார்கள், தனித்தன்மையோடு வாழ்கிறார்கள். ஆனால் இவரை அழைக்கின்ற பொழுது இவருக்கு கஷ்டமான வேலையை ஆண்டவர் கொடுக்கிறார். இடிப்பதற்கும் தகர்ப்பதற்கும் பிடுங்குவதற்கும் என்றெல்லாம் சொல்லுகின்ற பொழுது யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதை திருத்த வேண்டும், இது வளைந்து செல்கிறது நேராக்க வேண்டும், சமமாக்க வேண்டும், எல்லோரையும் மதிக்க வேண்டும், எல்லோரையும் கலந்து ஆலோசித்து செய்ய வேண்டும், ஜனநாயக மதிப்பீடுகளை காப்பாற்ற வேண்டும், பின்பற்ற முயற்சி எடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது எல்லோரும் விரும்ப மாட்டார்கள். இந்த காலகட்டத்தில் மிக தெளிவாக இதை பார்க்கிறோம். எனவேதான் நடு மையத்தில் இருக்கின்ற அரசு ஆணை போடுகிறது, நாம் ஆணையை பின்பற்ற வேண்டும். இதுதான் உலகத்தில் மேலோங்கி வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறார். எந்த மனிதனும் மற்றவர்களுக்கு அடங்கி ஒடுங்கி இருக்க வேண்டும் அல்லது மற்றவர்களை மதிக்க வேண்டும், கலந்து ஆலோசித்து செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற சிந்தனைகள் குடும்பங்களில் கூட குறைந்து வருவதை நாம் பார்க்கின்றோம். எனவே ஜனநாயக தன்மைகள் என்று சொல்லக்கூடியது இன்று பெரிய கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார். வழக்கறிஞர்கள், உச்ச நீதிமன்ற வழக்கறிஞருடைய அலுவலகத்திலே சென்று அவரை அடித்து உதைத்ததாக நாம் வாசிக்கின்றோம் செய்திகளிலே. உண்மையா என்று தெரியவில்லை, ஆனால் வாசிக்கின்றோம். அதுபோன்றுதான் நம்ம ஏற்கனவே இந்த ஆலயத்திலே சிந்தித்திருக்கிறோம். மேத்தா பட்கர் போன்றவர்கள், கௌரி லங்கேஷ் போன்றவர்கள், நிறைய வழக்குரைஞர்கள், சமூக ஆர்வலர்கள், சமூக பணி செய்கின்றவர்கள் எல்லாம் ஒரு ஆர்வத்திலே நீதியை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் துன்பத்திற்கு உட்படுத்தப்படுகிறார்கள். திருமுழுக்கு யோவானும் இளைஞன் தான். அவரை படத்திலே காட்டுகின்ற பொழுது பரட்டை தலையோடு மிருகங்களுடைய ஆடை உடுத்தி கொண்டு கையிலே தடிக்கும் வைத்திருப்பது போன்ற படங்களை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். ஆனால் அவர் இளைஞன், இளம் வயதிலே சாதிக்க வேண்டும் என்று சிந்திக்கக்கூடிய அந்த வயதில் தான் ஆண்டவருடைய அழைத்தலை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்கு முன்னோடியாக செல்லுகிறார். எனவே அவருடைய மனதில் வருகின்ற போராட்டத்தை தான் இன்று முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கின்றோம். இவைகளெல்லாம் ஆண்டவரை ஆதாயமாக்கி கொள்வதற்காக நாம் தீர்மானிக்கின்ற பொழுது சந்திக்கின்ற உள் கலக்கங்கள், உள் மன வருத்தங்கள், மன அழுத்தங்கள், இடையூறுகள். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்களில் முந்திரி கொட்டையாக முந்தக்கூடிய அந்த ராயப்பருக்கு சொல்லுகிறார், நீ சாத்தான், நீ சாத்தான், சாத்தான் தான் தடையாக இருக்க முடியும், என்னுடைய திட்டத்தை நீ இன்னும் அறியவில்லை. கடந்த வாரத்தில் அவரை பாராட்டினார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தி வழியாக, நீதான் பாறை என்று சொன்னார். ஆனால் இன்று அந்த பாறைக்குள்ளே கலகம் இருக்கிறது, களங்கம் இருக்கிறது, அழுக்கு இருக்கிறது என்று அறிகின்ற பொழுது அதை உடைக்கின்றார், அதை உடைக்கின்றார். நீ என்னுடைய திட்டத்திற்கு சாதகமாக இருக்க முடியாது, நீ கூடவே இருக்கிறாய், ஆனால் எனக்கு தடையாக இருக்கிறாய் என்று அந்த ராயப்பரை பார்த்து சொல்கிறார். அப்பாலை போ சாத்தானே என்று சொல்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு வருத்தங்களும் ஒவ்வொரு உடைக்கப்படுதலுடைய அடையாளமாக இருக்கிறார். ஒவ்வொரு வருத்தமும், நமது உள்ளத்தில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு வருத்தமும், அந்த ஒவ்வொரு வருத்தமும் திருமுழுக்கின் வருத்தம், திருமுழுக்கு யோவானுடைய வருத்தம், திருமுழுக்கு யோவானுடைய கஷ்டம், துன்பம் என்று நாம் உணர வேண்டும். வருத்தங்கள் கட்டாயம் வரும். நாம் பிறரை வருத்தப்படுத்துகின்றோம், தெரிந்தோ தெரியாமலோ. பிறர் நம்மை வருத்தப்படுத்துகின்றார்கள், தெரிந்தோ தெரியாமலோ வருத்தப்படுத்துகின்ற. இது இயற்கையினுடைய ஒரு நிகழ்ச்சியாக இருப்பதை பார்க்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் மிக நுணுக்கமான விதத்தில் இந்த வருத்தங்கள் வருவதை நாம் பார்க்கின்றோம். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக இவைகளை தாங்க வேண்டும், தாங்கி பிடித்துக் கொள்ள வேண்டும். திருமுழுக்கு யோவானை போன்று துணிந்து நிற்க வேண்டும், துணிச்சலாக சொல்ல வேண்டும், சொல்லக்கூடிய செய்வதற்கான முயற்சிகளையும் எடுக்க வேண்டும். இதைத்தான் இன்று ஆண்டவர் செய்தியாக கொடுக்கிறார் என்று நான் நினைக்கின்றேன். எனவே செல்ஃப்
இந்த உலகத்தில் நடக்கின்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை பார்க்கின்ற பொழுது நாம் நம்மை இழக்கின்ற ஒரு மனநிலைக்கு வந்துவிட்டோம் என்று சொன்னால் அது உன்னதமான ஒரு மனநிலையாக இருக்கும். மற்றபடி அதற்கு பதிலாக உலகத்தை எல்லாம் தனதாக்கி கொண்டு, அதில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை எல்லாம் தனதாக்கி கொண்டு, அதில் இருக்கின்ற புகழ் எல்லாவற்றையும் தனதாக்கி கொண்டு, இன்று அது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. 30% மக்கள் அதிகரித்திருக்கிறார்கள். எதற்காக? தங்களுடைய பெயரை புகழை நிலைநாட்ட வேண்டும் என்ற முயற்சியில். கடந்த ஆண்டை விட 30% கூடுதல். ஏன்னா எல்லாரும் மோட்டிவேஷன் பண்ணக்கூடியது ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், பெரிய அதிகாரி ஆகணும் என்கிறது தானே ஒழிய நேர்மையாக வேண்டும், நீ படித்து 10 பேருக்கு உதவி செய்ய வேண்டும், ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்று எத்தனை குடும்பத்திலே பெற்றோர்கள் சொல்லி அவர்களை உருவாக்குகின்றோம் இல்லையே? நீ படிக்க வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும், வீட்டுக்கு வெளியே போகக்கூடாது, கிடைக்கும் நேரத்தை எல்லாம் படிக்க வேண்டும், நன்றாக படித்து நல்ல நிலைக்கு வர வேண்டும், காசு சம்பாதிக்க வேண்டும், உன்னை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த மோட்டிவேஷன்ல தான் சமூகம் சென்று கொண்டிருக்கு. 30% கடந்த வருடத்தை விட ஆய்வுகள் சொல்லுகின்றன அதிகரித்திருக்கிறார். மோட்டிவேஷன் கொடுப்பதில் தவறு இல்லை. நல்ல நிலைகளுக்கு நம்முடைய பிள்ளைகள் வர வேண்டும். கடந்த நாட்களில் நாம் சிந்தித்தது போன்று நல்ல நிலைகளுக்கு வர வேண்டும். ஆனால் மத்தேயு நற்செய்தியிலே தொடர்ச்சியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 உவமைகளை கொடுக்கிறார், 3 நிகழ்ச்சிகளை கொடுக்கிறார். 25ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்திலே இருந்து படிக்கலாம், 14வது வசனத்திலிருந்து படிக்கலாம், 25வது அதிகாரத்தில் 31வது வசனத்திலிருந்து படிக்க. இவைகள் அனைத்துமே தாளந்து உவமையாக இருந்தாலும் சரி, 10 தோழிகளுடைய உவமையாக இருந்தாலும் சரி, இறுதி தீர்ப்பாக இருந்தாலும் சரி, அந்த இறுதி தீர்ப்பு என்று சொல்லுகின்ற நூல் அளவுகோல் என்று சொல்லக்கூடியது மற்றவர்களுக்காக நாம் செய்கின்ற பணிகளில் தான் இருக்கிறார். அதில் தான் இருக்கிறார். அதுதான் அளவுகோல். அது நம்மை வளர்த்துக் கொள்வது தேவை, நல்ல உடல் நலம் தேவை, நல்ல அறிவு தேவை, ஆற்றல்கள் தேவை, சக்திகள் தேவை, சாஃப்ட் ஸ்கில்கள் தேவை, நுணுக்கமாக பேசுவதற்கான ஆற்றல்கள் தேவை. அதுதான் இன்று சொல்லப்பட்டு கொடுக்கிறது. ஜனநாயக ரீதியாக மற்றவர்களை மதிக்க வேண்டும் என்று சொல்லி பரஸ்பரம் சமமாக உட்கார வைத்து பேசக்கூடியவர்களை மதிக்க மாட்டார்கள். கம்பெனிகளில் செல்கின்ற பொழுது பாஸ் 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 என்று இந்த பிள்ளைகள் நாய்க்குட்டி போல அலைந்து கொண்டிருப்பார்கள். அதைத்தான் நிறையவர்கள் சாஃப்ட் ஸ்கில் என்று சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட சாஃப்ட் ஸ்கில்லை சொல்லி இறையாட்சியில இடம் பிடிக்க வேண்டும் என்று அவர் சொல்லிக் கொடுக்கவில்லை. அவர் ரொம்ப அதிகமான சாஃப்ட் ஸ்கில் எல்லாம் விவிலியத்தில் சொல்லி கொடுக்கின்றார். அவைகளில் ஒன்று தன்னல மறுப்பு, பொது நல ஏற்பு, சுயநல மறுப்பு, பிறர் நல ஏற்பு. ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிக்கு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன்.
எங்களுடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடும் சமர்ப்பிப்போம். ஏழை எங்களின் வேண்டுதல்களை ஏற்றருளும் அன்பு தெய்வமே. நம்பிக்கையின் ஊற்றாம் எம் இறைவா, திருச்சபையை வழிநடத்துவதற்காக நீர் தேர்ந்தெடுத்துள்ள திருத்தந்தை, ஆயர்கள், அருள் தந்தையர்கள், அருள் சகோதரர்கள், அருள் சகோதரிகள், பொது நிலையினர் அனைவரும் உமது பணியை செய்வதில் கடமை தவறாதவர்களாக திகழச் செய்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஏழை எங்களின் வேண்டுதல்களை ஏற்றருளும் அன்பு தெய்வமே. துன்பத்தில் நல் தேற்றுதல் தரும் எம் இறைவா, உலகில் தொற்று நோயின் அதிக தாக்கத்தால் துன்புறும் மக்களுக்கு பாதுகாப்பு, உம்மில் ஆழமான விசுவாசம் எம் சகோதர பணியாளர்களுக்கு சுகாதார பணியாளர்களுக்கு சவாலை எதிர்கொள்ளும் உறுதியான மனநிலை தந்து உமது வல்லமையான கரங்களால் பாதுகாத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஏழை எங்களின் வேண்டுதல்களை ஏற்றருளும் அன்பு தெய்வமே. வெற்றி என்னும் இலக்கில் எம்மை வழிநடத்தும் இறைவா, உமது பிள்ளைகள் நாங்கள் எமது தேவைகளில் முதன்மையான தேவை நீரே என்று உணர்ந்து நாங்கள் முழுமையாக உமது கரம் பற்றி கொள்ளவும், நிலைவாழ்வு பெற்று உம்மை அடையவும், இறை நம்பிக்கையில் வளரவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஏழை எங்களின் வேண்டுதல்களை ஏற்றருளும் அன்பு தெய்வமே. அருள் தரும் இறைவா, இத்திருப்பலியை சிறப்பிக்கும் அன்னை தெரசால் அன்பிய மக்களையும் பங்கு மக்கள் ஒவ்வொருவரையும் நீரே ஆசீர்வதித்து ஒவ்வொருவருக்கும் தேவையான உடல் உள்ள சுகம் தந்து பாதுகாத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஏழை எங்களின் வேண்டுதல்களை ஏற்றருளும் அன்பு தெய்வமே. குணமளிக்கும் வள்ளலே எம் இறைவா, மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் நோயினாலும் முதுமையினாலும் துன்புறும் மக்களை கண்ணோக்கி காத்திடும். நாங்கள் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய நல் மனதை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஏழை எங்களின் வேண்டுதல்களை ஏற்றருளும் அன்பு தெய்வமே. ஏழை எங்களின் வேண்டுதல்களை ஏற்றருளும் அன்பு தெய்வமே. நம்முடைய தனிப்பட்ட எண்ணங்கள், இயக்கங்களை ஆண்டவருடைய பாதத்தில் மௌனமாக எடுத்துரைப்போம். எங்களை எல்லாம் பாசத்தோடு படைத்து பராமரித்து வருகின்ற எங்கள் நல்ல தந்தை இறைவா, இந்த காலை வேளைக்காக மீண்டும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஒரு புதிய நாளை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயமாக கொடுத்திருக்கின்றேன். இந்த நாளை நாங்கள் சிறந்த முறையில் வாழ வேண்டும், நல்ல முறையில் வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றேன். அதற்காக நல்ல செய்தியை கொடுத்திருக்கிறேன். அதற்கான முன்னோடிகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். தன்னுடைய தலை போனாலும் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஆளுமையோடு வாழ்ந்த ஸ்நாபர் இழப்பர் திருமுழுக்கு யோவானை நாங்கள் பார்க்கின்றோம், பிரமிப்படைகின்றோம், பூரிப்படைகின்றோம், மகிழ்ச்சி அடைகின்றோம். அதே நேரத்தில் நாங்கள் தலை நிமிர்ந்து நிற்காத நேரங்களை நினைத்து வெட்கப்படுகின்றோம். எங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை, அன்பின் சீடர்களை, தன்னை நம்பி வந்த சீடர்களை அதட்டுகின்ற, திருத்துகின்ற, கண்டிக்கின்ற, கடிந்து கொள்கின்ற சூழ்நிலைகளையும் பார்க்கின்றோம். அதுபோல எங்களை பல வேளைகளில் வாழ்க்கையில கடிந்து கொண்டிருக்கிறேன். அந்த நேரங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளையும் நாங்கள் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றேன். உடைய இறை வார்த்தை வழியாக எங்களுக்கு ஒளி காட்டுகின்றேன். பல வேளைகளில் நாங்கள் இருளிலே இருக்கின்றோம்.
எங்கள் நல்ல தந்தை இறைவா, உடைய அன்பின் பிள்ளைகளாக நாங்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கின்ற ஜெபங்களையும் எங்களுடைய உள்ளங்களில் உறைந்து கிடக்கின்ற எண்ணங்கள், ஏக்கள் எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் தூய அந்தோணியர் வழியாக நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். நீரை எங்களை பாதுகாத்து வழிநடத்துகின்றவராக, நல்ல தந்தையாக வழிகாட்டுகின்றவராக இருக்கின்றார். அதற்காக நல்ல ஒரு புனிதரை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார், கோடி அற்புதரை கொடுத்திருக்கிறார். அவர் வழியாக நீர் எங்களுக்கு செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய சமூகத்திற்காக நாங்கள் குரல் எடுத்து ஜெபிக்கின்றோம். எங்களுடைய ஜெபங்கள் உம்முடைய செவிகளுக்கு எட்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம். உலக மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். வழிநடத்துகின்ற திருத்தந்தை ஆயர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். திரு அவையில் இருக்கின்ற மக்களுக்காக மட்டுமல்லாமல் அனைத்து மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் உடைய பிரசன்னத்துக்கு வந்திருக்கிறார்கள், அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல தந்தை இறைவா, உடைய அன்பின் பிள்ளைகளே ஆகிய நாங்கள் விசுவாசத்தோடும் பக்தியுடைய பாதத்தில் சமர்ப்பித்திருக்கின்ற இந்த எளிய வேண்டுதல்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு எங்களை அன்பிலும் மகிழ்ச்சியிலும் சமாதானத்திலும் வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். காணிக்கை பாடல். நான் விழுந்தேன், வளர்ந்தேன், மலர்ந்தேன், அர்ப்பணித்தேன். உன்னடி பணிந்து உன்னொழியில் சரணடைந்தேன், எழுந்தேன், விரைந்தேன், மீட்படைந்தேன். இறைவா, என் இறைவா, உம்பலியாயே ஏற்றிடுவார். இறைவா, என் இறைவா, உம்பலியாய் என்னை ஏற்றிடுவார். ஒரு சிறு விதையாய் உன் வழியில் நான் விழுந்தேன், வளர்ந்தேன், மலர்ந்தேன், அர்ப்பணித்தேன். என் தாயின் கருவி உன் வார்த்தை சொல்லி உருவெடுத்தேன், நான் உருவெடுத்தேன். என் தாயின் கருவில் உன் வார்த்தை சொல்லி உருவெடுத்தேன், நான் உருவெடுத்தேன். உன் பணி புரிய அன்பின் தேவன் பணிந்து நின்றேன், நான் பணிந்து நின்றேன். உன் பணி புரிய அன்பின் தேவனை பணிந்து நின்றேன், நான் பணிந்து நின்றேன். இறைவா, என் இறைவா, உம்பலியாயனை ஏற்றிடுவார். இறைவா, என் இறைவா, உம்பலியாய் என்னை ஏற்றிடுவார். ஒரு சிறு விதையாய் உன் வழியில் நான் விழுந்தேன், வளர்ந்தேன், மலர்ந்தேன், அர்ப்பணித்தேன். உன்னடி பணிந்து உன் ஒளியில் சரணடைந்தேன், எழுந்தேன், விரைந்தேன், மீட்படைந்தேன். அன்புக்குரிய சகோதரமே, ஒரு இறை சமூகமாக இணைந்து இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலியானது எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி விசுவாசத்துடன் ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்று புனிதமான இக்காணிக்கை மீட்பளிக்கும் ஆசியங்கள் மீது நிறைவாக பொழிவதாக. இவ்வாறு அருள் அடையாள முறையில் நிகழ்கின்ற இப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
கண்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான எங்கள் தந்தையே, உம்முடைய அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் அனைவரும் இணைந்து ஒரு குடும்பமாக நீர் எங்களுக்கு செய்திருக்கின்ற அளவிட முடியாத நன்மைகளை எல்லாம் நினைத்து நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராகவும் ஈடேற்றுவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடல் எடுத்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் முது திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவி வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானக தூதர்களோடும் புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். தூயவர் 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 விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தூயவர் 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 ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தூயவர் தூயவர் தூயவர். ஆண்டவரின் நீர்மையாகவே தூயவர். தூய்மை அனைத்திற்கும் நீரை ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை சிலுவை சாவுக்கு கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவிருந்தி அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நாங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற இந்த எளிய அப்பத்தை மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உடைய திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என தகுதியற்ற எங்கள் அனைவரை பெயர் சொல்லி அழைத்து அர்ச்சித்து ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவனுடைய உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளுகின்ற அனைவரையும் தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கு பரவியிருக்கின்ற திரு அவைக்காக, திரு அவை வழிநடத்துகின்ற திருத்தந்தை ஆயர்கள், பணியாளர்களுக்காக, துறவியர்களுக்காக, திரு அவையில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்காக, உலக மக்கள் அனைவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அனைவரையும் அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுகின்ற எதிர்நோக்கின் துயில் கொள்ளுகின்றவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். எங்களுடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், நண்பர்கள், உபகாரிகள், இன்றைய வழிபாட்டில் நினைவு கூறப்பட்டவர்கள், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் தாயான மாட்சிமை மிக்க மரியாள், அவருடைய கணவரான யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு கொண்டவர்களாயிருந்த புனிதர்கள் அனைவருடன் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்கின்ற தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் இணைந்து இறைவனை புகழ்ந்து பாடுவோம். இவ வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து நாங்கள் உடலோடும் உயிரோடும் வாழுகின்ற இந்த நாட்களிலே எங்களுக்கு அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய குற்றங்கள் குறைகளை பாராமல் முது திரு அவையின் ஆழ்ந்த பரந்த நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்ளுவோம். சமாதானம்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்க வந்த செம்மறி. செம்மறி நிவர்ந்திருக்க அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனதான்மா நலமடையும். நிறைவான உணர்வில் நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் இறையே உன் நிழல் நாடினே அடியேன் என் நிலை மாறினே. நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் இறையே உன் நிழல் நாடினே அடியேன் என் நிலை மாறினே. உன்னோடு கைகோர்த்து நான் செல்லும் பாதை அழகானது, விதம் அழகானது. உன் கண்ணோடு கண் சேர்த்து நான் பார்க்கும் பார்வை புதிதானது, விதம் புதிதானது. உன்னை ஏற்றுக் கொண்டேன், ஒரு மாற்றம் கண்டேன். உன்னை ஏற்றுக் கொண்டேன், ஒரு மாற்றம் கண்டேன். உன்னில் உலகை புதிதாக கண்டேன். நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் இறையே உன் நிழல் நாடினே அடியேன் என் நிலை மாறினே. நிலையான போதும் அதில் தோன்றும் மேகம் இடும் கோலமாறும். நிதம் காணும் வானம் நிலையான போதும் அதில் தோன்றும் மேகம் இடும் கோலமாறும். மாற்றங்களை மனம் தேடுதே, உந்தன் வார்த்தைகளே உரமானதே. மாற்றங்களை மனம் தேடுதே, உந்தன் வார்த்தைகளே உரமானதே. இறைவா இறைவா வாழ்வு உன்னில் வளமானதே. நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் இறையே உன் நிழல் நாடினே அடியேன் என் நிலை மாறினே.
மாறினே. அறிவிப்புகள். திருமண அறிவிப்பு. காப்புக்காடு பங்கில் வின்சஸ் சுலோச்சனா இவருடைய மகன் ஆல்பினுக்கும், நட்டாலம் பங்கில் மைக்கேல் ராஜ் மேபிள் ராணி இவருடைய மகள் மிஷோவுக்கும் திருமணம். இன்றைய வழிபாட்டை சிறப்பித்தவர்கள் கள்ளித்தட்டு அன்பியத்தில் இருக்கக்கூடிய இறைமக்கள். இந்த காலகட்டத்தில் இந்த இறைவர்கள் இல்லத்தை விட்டு வெளியே வர பயப்படுகின்ற காலகட்டம். இந்த கட்டத்திலும் இல்லத்தை விட்டு வெளியே வந்து ஆலயத்திற்கு வந்து ஆலயத்தை அளவுபடுத்தி சுத்தம் செய்து பீடமெல்லாம் அலங்காரம் செய்து இன்றைய வழிபாட்டுக்கான முன்னுரைகளை எழுதி சிறப்பித்திருக்கிறார்கள் கள்ளித்தட்டு இறைமக்கள். அவர்களுக்கு நாம் கரவொலி எழுப்பி வாழ்த்துக்களை பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த வாரத்தில் வழிபாட்டை சிறப்பிக்க வேண்டியவர்கள் கரவிழாகும் அன்பியத்தை சார்ந்த இறைமக்கள். கரவிழாகும் அன்பியத்தை சார்ந்த இறைமக்கள் அதற்காக தயாரிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய நாள் இனிய நாளாக இருக்க வேண்டும் என்று அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதி ஜெபத்திற்காக நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பிலும் மகிழ்ச்சியிலும் சமாதானத்திலும் தூய அந்தோனியாருடைய பாதுகாவலிலும் வழி நடத்துதலிலும் சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். துன்பங்களோ துயரங்களோ வேதனையோ சோதனையோ, துன்பங்களோ துயரங்களோ வேதனையோ சோதனையோ, பதுவை பதிய பரிந்துரைப்பார், பதுவை பதிய பரிந்துரைப்பார். எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். இறைவா ஆராதிக்கின்றோம், வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே இறைவா ஆராதிக்கின்றோம், வாழ்வை உமக்கு
உமக்கு அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். ஆவியே இறைவா ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். ஒவ்வொரு இறைவா ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆமென்.